அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பேரன்பால் விண்ணையே நீ தொடுவாய் என்று பரதனின் உள்ளத்தை தேற்ற முனைந்த கோசலை தாய். பாடல் எண் 922. இழகாத நெஞ்சென்னும் இயல்பு கொண்ட விதியாலே களங்கமில்லா நன்மனமும் கலங்கியதன் எதிர்கண்டேன். உளமுழுதும் தூயோனே உன்போல் யார் கதிர்வானே, வளமழை போல் வாழ் நெஞ்சால் வான் வளர்வாய் மதியோனே. இதுவே 922வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். இழகாத நெஞ்சென்னும் இயல்பு கொண்ட விதியாலே என்ற முதல் வரிக்கான விளக்கம். விதியானது எவருக்கும் இரக்கம் காட்ட இயலாத உள்ளம் கொண்டது. அந்த விதிக்கு கல்லஞ்சம் இருப்பதால் அது எவருக்கும் இறங்கி தன்னுடைய இரக்கத்தை ஒருபோதும் வெளிப்படுத்தாது. அவ்வாறு இரக்கத்தை வெளிப்படுத்தாத, இரக்கத்தை காட்டாத அந்த விதியினால் களங்கமில்லா நன்மனமும் கலங்கியதன் எதிர்கண்டேன். பரதனாகிய உன்னுடைய களங்கமில்லாத நல்ல மனமும் கூட கலங்கி போய் அழுததை, துன்பமுற்றதை என்னுடைய எதிரிலே நான் கண்டேன் மகனே. உளமுழுதும் தூயோனே உன்போல் யார் கதிர்வானே. உள்ளம் முழுவதும் தூய்மையே கொண்டவனாய் திகழக்கூடிய என் மகனே பரதனே, உன் போலே முழு உள்ளமும் தூய்மை மிக்க பண்புடன் விளங்கக்கூடிய மேன்மையான உள்ளம் கொண்டவர் வேறு யார் இருக்கிறார்கள்? எவருமே இல்லை மகனே. அவ்வாறு மேன்மையான உள்ளத்தினால் நீ கதிர்வான் என்கிற அந்த கதிரவனைப் போலவே மேன்மையானவனாய் திகழ்கிறாய். வளமழை போல் வாழ் நெஞ்சால் வான் வளர்வாய் மதியோனே. நீ கதிரவனைப் போல் மட்டுமல்ல, வளமிக்க மழை போல் உன்னுடைய உள்ளத்திலே வளம் ஏற்படுத்தக்கூடிய, மக்களுடைய வாழ்வுக்கு வளம் சேர்க்கக்கூடிய மழை போன்ற உள்ளத்தை நீ பெற்றுள்ளாய். அவ்வாறு வாழக்கூடிய உள்ளத்தை நீ பெற்றுள்ளதால் அந்த உயர்ந்த உள்ளத்தால் வானிலே நாளும் வளர்ந்து ஒளி வீசக்கூடிய, தன்னொளியை வீசக்கூடிய நிலவை போலவும் நீ சிறப்பான வாழ்க்கை அடைந்து மேன்மை அடைவாய், சிறப்படைவாய். கதிரவனைப் போல் மட்டுமல்ல, சந்திரனைப் போலவையும் நீ மேன்மை அடைவாய் வாழ்விலே என்று அந்த தாயானவள் பரதனை வாழ்த்தினாள். இதுவே 922வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 923வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.